வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய ஆப்புகளை பற்றியும் பேங்குகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் உடனடியாக லோன் தரக்கூடிய 2 லோன் ஆப்பை பற்றி ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். லோன் ஆப்பில் லோன் வாங்கும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு லோன் ஆப்பில் லோன் வாங்கணும்னா கண்மூடித்தனமாக வாங்க முடியாது. அவங்க யார், அவங்க பின்புலம் என்ன, அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ப்ராப்பராக போகுமா போகாதா, அவங்க என்னென்ன விதமாக சார்ஜஸ் போடுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லோன் ஆப்பில் லோன் வாங்கும்பொழுது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அது தவிர்க்கலாமா அல்லது வாங்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 2 லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஆப் தான். நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி நான் முழுசாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு நல்லா லோன் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த லோன் ஆப் யார், இன்னொரு லோன் ஆப்பும் லோன் தராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உடனடியாக லோன் தராங்க. ஸோ இவங்க பற்றிய டீட்டெயில்ஸ் என்ன, இவங்க யார், இது முழுசாக பார்க்கலாம். ஸோ இது 2 லோன் ஆப்போடைய ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட சேலரி ஸ்லிப்போ எந்த விதமான பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு பணம் தேவைப்படுதுன்னா, வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக வரைக்கும் நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 2 லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நல்ல ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாவே இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களுடைய ப்ளஸ்ஸை ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களோட ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன விதமான லோன் தராங்க, எவ்வளோ வட்டின்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ருபி ரெடி ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அட் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு விளம்பரம் வருது. கீழே ஸ்டார்டிங் ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்த பிறகு பெர்மிஷன்ஸ் ரிக்வயர் கொடுத்து அக்செப்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் அது பெர்மிஷன்ஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா 3 விதமான லோஸ் கேட்கும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். அது நீங்கள் அதான் கெட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது ஓடிபி தான். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்குமே மந்த்லி இன்கம் எவ்வளோ கேட்குறாங்க, என்ன லோ பர்பஸுக்காக இந்த லோன் வாங்குறீங்க, எந்த பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க கேட்குறாங்க. உங்கள் ரெஃபரன்ஸ் ஃபோன் நம்பர், உங்களோட கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, உங்களோட நேமும் அவங்க கேட்குறாங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு பாக்ஸ் வரும், நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, உங்களோட இமெயில் ஐடி கேட்குறாங்க. அடுத்தது உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, அப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் இவங்க போகிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், உங்களுடைய லோன் அமௌண்ட் பேங்க் வருவதற்காக நீங்கள் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை இங்கே கொடுத்து முடிச்சுட்டிங்கன்னா அப்ரூவல் லிமிட்டை இவங்க காட்டுறாங்க. வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு தான், வேறு எதுவுமே இவங்க கேட்கல. அப்ரூவல் லிமிட்டை பொறுத்த வரைக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 19,000 உங்களுக்கு சேங்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஓகே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்ததுனால உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. இது ஃபார்மாலிட்டி, இப்படி தான் இது செயல்படுதுன்னு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே 2,000 25,000 வரைக்குமே தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதம் 4 மாதத்துக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே செல்ஃப் எம்ப்ளாய்க்கு 30,000 வரைக்குமே தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். இதுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க இஎம்ஐயை 62 நாள் 365 நாள்னு கணக்கு கொண்டு வராங்க. அதாவது 1 மாதம் கொண்டு வந்தாலும் சரி, 2 மாதம் 3 மாதம் கொண்டு வந்தாலும் சரி, நாள் வட்டியில் இவங்க கொண்டு வராங்க, அல்லது மாத வட்டியில் கொண்டு வராங்க. மாத வட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5% 3% பர் மந்த் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுறாங்கன்னா இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு நிறைய லோன் ஆப்பில் நான் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இருக்கிறதுலே அதிகமான ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ்னால் இதுதான் சொல்ல முடியும். 10% ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகம். சர்வீஸ் சார்ஜஸ் 3% இதுக்கு போடுறாங்க. ஸோ இதுக்கு லோன் வாங்குறது எலிஜிபிலிட்டி என்ன, வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு, சேலரி ஒரு 15,000 இருந்தால் போதும் இவங்க லோன் தருவதாக சொல்கிறாங்க. ஸ்டார் ரேட்டிங் ஒரு நார்மலான ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்பை பொறுத்த வரைக்குமே நல்ல ஸ்டார் ரேட்டிங் 4.1 ஸ்டார் ரேட்டிங். நிறைய பேர் லோன் வாங்கிக்கக்கூடிய ஆப்பு தான். வட்டியும் ஒரு நார்மலான வட்டி தான். ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி. இன்கேஸ் உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ரிவ்யூஸை நீங்கள் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா
கேபிட்டல் நவ் ஆப். கேபிட்டல் நவ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ரிவ்யூஸ் நான் படிக்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்னு சொல்லியிருக்காங்க. வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஆப் சொல்லியிருக்காங்க. ரியலி நைஸ் ஆப்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இவங்களுக்குள்ளே போய் பார்க்கலாமே அப்படி பார்த்துட்டு இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கேபிட்டல் நவ் போட்டு +ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, கெட் ஓடிபி வரும், பெர்மிஷன்ஸ் கேட்குது, அலோஸ் 2 விதமான அலோஸ் கேட்குது. அது நீங்கள் கொடுத்துட்ட பிறகு ஆன்லைன் செக்யூரிட்டி டிப்ஸ்னு ஒன்று போடுறாங்க. அதை படிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அது ஓகே நீங்கள் கொடுத்த பிறகு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் போட்டு 1 லட்சம் வரைக்கும் நாங்கள் தரோம். 2 வீலர் லோன் வேணுமோ அதுக்கும் நாங்கள் 1 லட்சம் வரைக்கும் தரோம்னு ஒரு விளம்பரத்தை காட்டுறாங்க. நமக்கு தேவை இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன். உங்களுடைய சோஷியல் லாகின் அதாவது கூகுள் இமெயில் ஐடி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அது கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு உங்கள் ஃபுல் நேம் கேட்குறாங்க. ஆஸ் பார் பேன் கார்டு நம்பர் என்ன இருக்கும் அப்படியே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க, அதாவது என்னவா இருக்கிறீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, என்ன டிசிக்னேஷனில் இருக்கிறீங்க, மந்த்லி சேலரி எவ்வளவு, மோட் ஆஃப் சேலரினா பேங்க்கில் வாங்குறீங்களா கையில் வாங்குறீங்களா பணத்தை, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸ் பின்கோட் கேட்குறாங்க, பர்மனெண்ட் அட்ரஸ் பின்கோட் கேட்குறாங்க. ஹவு டு யூ நோ அபவுட் யுவர் கேபிட்டல் ஆப்பை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக அவங்க கேட்கக்கூடிய விஷயம். டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் ஐடென்டி ப்ரூஃப் அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு வீடியோ கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக செல்ஃபி எடுக்கிறதுக்கு பதிலாக வீடியோ கால் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த சைடு இருப்பார், அவர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவார். ஸோ அது முடிச்ச பிறகு இமெயில் சிஸ்டத்துக்காக நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காக மாதம் ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்காக இந்த இமெயில் சிஸ்டம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஆன பிறகு தான் அந்த ஸ்டெப்புக்குள்ளே போவாங்க. ஸோ இது நான் ஒரு விஷயமா சொல்கிறேன். இவங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு காட்டுவாங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2,000 ரூபாயிலேருந்து 1,50,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு காட்டுவாங்க. அதுக்கு போட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு கரண்ட் எலிஜிபிலிட்டி எவ்வளோன்னு அதையும் அவங்க காட்டிடுவாங்க. ஸோ 60,000 உங்களுக்கு காட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதாவது எலிஜிபிலிட்டி காட்டிட்டாங்கன்னா ஓகே நீங்கள் சொல்கிற பிறகு லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாயிலேருந்து 1,50,000 லோன் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே மந்த்து அப்படி கணக்கு எடுத்தீங்கன்னா 1.5% வரைக்கும் மந்த் கணக்கு வருது. அதாவது 2 மாதம் 3 மாதம் வந்துச்சுன்னா மந்த் கணக்கில் வந்துடும். 12 மாதத்துக்கு மேலே நீங்கள் போகிற மாதிரினா பேர் ஆனத்தில் கொண்டு வராங்க. பேர் ஆனம் பொறுத்த வரைக்கும் 18% 36% பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் 62 நாள்லேருந்து 12 மாதம் வரைக்குமே வரும் சொல்கிறாங்க. ஸோ 62 நாள் எடுத்து பர் மந்த்துக்குள்ளே வட்டியில் வந்துடும். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2% போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 லோன் வாங்குறீங்க, வட்டி ஒரு 24% பேர் ஆனம் வட்டி போடுறாங்க. இஎம்ஐ ஒரு 3 மாதம் 5 நாள், அதாவது 95 நாள் இஎம்ஐ போடுறீங்க வச்சுக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1,180 ரூபா வருதுன்னா கையில் அதை கழிச்சுக்கிட்டு 50,000 இந்த ப்ராசஸ் ஃபீஸை கழிச்சுட்டு 48,820 ரூபா தான் கையில் தருவாங்க. மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 53,167 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே 22,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4.1 ஸ்டார் ரேட்டிங், ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் லோன் வாங்குறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 விதமான லோன் ஆப்பை பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை நான் சொல்லாமே இருக்கலாமே அது உங்களுக்கு மனசு தோணும். சில நேரத்தில் இவங்களாம் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராசஸிங் ஃபீஸை பார்த்தீங்கன்னா அதிரும். ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க. 2வது லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு நார்மலான ப்ராசஸிங் ஃபீஸ் தான். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் தராங்க. நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க. ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நீங்கள் லோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம்.